So dear students, the most wanted topic randomized quicksort. So unit 5 வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டமைஸ்டு குயிக்ஸார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ரேண்டமைஸ்ட் அல்காரிதம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேண்டமைஸ்டு அல்காரிதம் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் த ரன்னிங் டைம், டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த ப்ராப்ளம், அதாவது இதோடைய டைமிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான், இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி, எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, எஃபிஷியண்ட்டான ரன்னிங் டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா ரேண்டமைஸ்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ரேண்டமைஸ்ட் அல்காரிதமில் மெயினாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரேண்டம்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க அந்த லாஜிக் பார்ட்டில். ஓகேவா, ஸோ இட் யூசஸ் ரேண்டம்னஸ் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் லாஜிக். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்புட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அல்காரிதம் வந்து இன்புட்டை வந்து எடுக்கும். ஸோ அந்த அல்காரிதம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் அப்படின்றத ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்குற இன்புட்டை ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணதை வச்சு தான் இந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன பண்ண அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ரேண்டமாக நம்ம இன்புட்டை வந்து சூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட். ஸோ ரேண்டமைஸ்டு குயிக்ஸார்ட்டில் வந்து எப்படி வந்து இந்த ரேண்டமைஸ்டு அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ the algorithm works by generating random number or randomly making choice on input. ஸோ இன்புட்டில் ரேண்டமாக நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராப்ளம்க்கு இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த இன்புட்டில் ஒரு பர்டிகுலர் இன்புட்டை வந்து நம்ம ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுறதையும் வந்து ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் ரேண்டமைஸ்டு குயிக்ஸார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரேண்டமைஸ்டு குயிக்ஸார்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த சார்ட்டிங் அல்காரிதம். ஏன்னா குயிக்ஸார்ட், ஒரு நார்மல் குயிக்ஸார்ட் அப்படின்னாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து சார்ட்டிங் அல்காரிதம் தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம் அது வந்து குயிக்ஸார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த சார்ட்டிங் அல்காரிதம் நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம சார்ட்டிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேயே குயிக்ஸார்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இட் இஸ் எ சார்ட்டிங் அல்காரிதம் that sort the elements in place without using extra memory. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ரேண்டமைஸ்டு குயிக்ஸார்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ எக்ஸ்ட்ரா மெமரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதே இடத்துலையே வந்து என்ன பண்ணுது, இன் பிளேஸ்லேயே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நார்மல் குயிக்ஸார்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை எப்படி ரேண்டமைஸ்டு குயிக்ஸார்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணுது அப்படின்றத தான் இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் குயிக்ஸார்ட்னா, இப்போ நான் ஏற்கனவே நம்ம வந்து குயிக்ஸார்ட் 3rd யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிட்டர்மினிஸ்டிக் குயிக்ஸார்ட். டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது கொடுத்துருக்கிற டைம்குள்ளே கொடுத்துருக்கிற இன்புட்டை வச்சு என்ன பண்ணும், சார்ட்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து டைம்குள்ளே நம்ம வந்து சார்ட்டிங் வந்து பண்ணி கொடுக்கறதால தான் அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதனால் அந்த நார்மல் குயிக்ஸார்ட்டில் டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட் இஃப் அண்ட் இன்புட்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் த சார்ட்டட் ஆர்டர். ஓகேவா, ஸோ அதாவது குயிக்ஸார்ட் வந்து, அதாவது ஒரு நார்மல் குயிக்ஸார்ட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நார்மல் குயிக்ஸார்ட்டில் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஒர்ஸ்ட் கேஸை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நமக்கு வரக்கூடிய இன்புட்டே வந்து என்னவாக இருக்கும், சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகேவா, ஒருவேளை நமக்கு கொடுக்குற இன்புட்டே வந்து சார்ட்டிங் ஆர்டரில் இருந்ததுன்னா, அதில் நம்ம நார்மல் குயிக்ஸார்ட்டை வந்து அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியை தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால் திஸ் சினாரியோ கிவ்ஸ் ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னாவே பிக் O of n ஸ்கொயர். ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்து ஒர்ஸ்ட் கேஸ் ஆகுது அப்படின்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பார்ஷியலான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு இன்புட் வந்து எப்படி இருக்குது, சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து நம்ம நார்மல் குயிக்ஸார்ட்டுக்கு வந்து இன்புட்டாக வந்து கொடுக்குறோம். இதில் நம்ம எப்பயுமே வந்து ஒன்று ஃபஸ்ட் எலமெண்ட்டாக பைவட் எலமெண்ட்டாக எடுத்துப்போம், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் எலமெண்ட்டாக பைவட் எலமெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் வந்து நம்ம பைவட் எலமெண்ட் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு இல்லைன்னா லாஸ்ட் அப்படி தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஓகேவா, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக பைவட் எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக குயிக்ஸார்ட்டில் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த 4 ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், அந்த அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்
வரும்பொழுது நமக்கு அந்த பைவட் எலமெண்ட்டை எல்லா எலமெண்ட்டோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா பைவட் எலமெண்ட்டை அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டே வந்து நமக்கு வந்து என்னது பைவட் எலமெண்ட் அப்படின்றதுனால 1 அப்படின்றது அதோடைய ஒரிஜினல் பொசிஷனில் தானே இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எவ்வளோ தான் இந்த எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாலும் பைவட் எலமெண்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு எங்கேயும் வந்து ஸ்வாப்லாம் வந்து ஆகாது. அப்போ இந்த இடத்த வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து தனியாகவும் ரிமைனிங் இருக்கிறத வந்து ரைட்டு சப்லிஸ்டாகவும் வந்து நம்ம வந்து பிரிச்சுருவோம். ஓகேவா? ஸோ அப்போது 1 வந்து அதாவது நான் சொன்ன அந்த நார்மல் குயிக் சார்ட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்பொழுது எண்டில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? அதாவது பைவட் எலமெண்ட் வந்து தனியாக போயிடுது, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து செகண்ட் சப்லிஸ்ட்டாக வந்து டிவைட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும், இந்த சப்லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு திருப்பி இதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக பைவட் எலமெண்ட்டாக வைக்கிறோம். திருப்பி இது எல்லாத்தையுமே பைவட் எலமெண்ட்டை மற்ற எலமெண்ட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது பைவட் எலமெண்ட்டு அதோடைய ஒரிஜினல் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து முடிக்கும் பொழுது நமக்கு செகண்டாக வந்து என்ன கிடைக்கும், 2 தனியாக பார்ட்டிஷன் ஆகும், ரிமைனிங் 3, 4, 5 வந்து தனியாக வந்து பார்ட்டிஷன் ஆகிடும். ஓகேவா? அப்போ 3, 4, 5ல் வந்து நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து பைவட் எலமெண்ட்டாக வச்சோம் அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷனில் நமக்கு வந்து 3 செப்பரேட் ஆகிடும், ரிமைனிங் 4, 5 வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் 4, 5 வந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபைனலாக நமக்கு திருப்பி அதே சார்ட்டிங் ஆர்டர் தான் கிடைக்குது. இப்போ இதில் என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் ப்ராப்ளம் ரெக்வயர்ஸ் n-1 பார்ட்டிஷன். ஓகேவா? இருக்கிறதே மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 5 எலமெண்ட்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எத்தனை பார்ட்டிஷன் வந்து பண்ணுறோம். ஓகேவா? 4 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட்டிஷன் வந்து பண்ணுறோம். அப்போ இது கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும், இட் லீட்ஸ் டு worst கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n². ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் எந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட், அதுவும் இந்த மாதிரியான இன்புட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான இன்புட்னா என்னது, எல்லாமே வந்து சார்ட்டட் ஆர்டர்லேயே இருக்குது நமக்கு இன்புட் அப்படின்னும் பொழுது நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒஸ்ட் கேஸில் தான் போயிட்டு முடியும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட்டுக்கு போகிறோம். ஸோ டு அவாய்ட் such a problem randomized quick sort has been introduced. ஓகே, ஸோ இப்போ randomized quick sortல பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ we use 2 types of methods. ஸோ அந்த டெக்னிக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஷஃப்லிங் த இன்புட். ரெண்டாவது மெத்தட் வந்து என்னது, ரேண்டம் சாய்ஸ் ஆஃப் பைவட். ஓகேவா? ஸோ ஷஃப்லிங் த இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷஃப்லிங் அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. ஓகேவா? அதாவது ஆல்ரெடி வந்து சார்ட்டிங் ஆர்டரில் நம்ம இன்புட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷஃபில் பண்ணிவிட்டு அதில் நம்ம நார்மல் குயிக் சார்ட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து அது வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணாது, அதாவது பெட்டர் டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் மெத்தட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தடாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஷஃப்லிங் த இன்புட்னா என்னென்னு பார்த்துருவோம். இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் வென் த இன்புட்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் சார்ட்டட் அரே. ஸோ ஆல்ரெடி இன்புட்ஸ் வந்து சார்ட்டட் அரேவாக இருந்தது அப்படின்னா இந்த ஷஃப்லிங் மெத்தடுமே வந்து எஃபிஷியன்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இன் திஸ் டெக்னிக், இந்த டெக்னிக்கில் த கிவன் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் ஷஃபில்டு. ஸோ எந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி என்ன ஆர்டரில் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணால் ஷஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம நார்மல் குயிக் சார்ட்டை வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அண்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் தட் ஆர் இன் த நார்மல் குயிக் சார்ட். ஸோ நார்மல் குயிக் சார்ட்டில் நம்ம எப்படி வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமோ அதே மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற இன்புட்டை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஷஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டே வந்து சார்ட்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு சார்ட்டிங் ஆர்டரில் தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணுறதால நான் கொடுத்த இன்புட்டை வந்து என்ன பண்ணிடுச்சிங்க, ஷஃபில் பண்ணிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ஷஃப்லிங் த இன்புட் ரேண்டம்லி. ஸோ அந்த ஷஃப்லிங் அப்படின்றது ரேண்டமாக தான் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு வந்து
ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ஷஃபிள் பண்ணுறதுக்குன்னு ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ ரேண்டமாக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற இன்புட்ஸை வந்து என்ன பண்ணுது, இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அப்போது 1 to 6 வரைக்கும் சார்ட்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறாங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஷஃபிள் பண்ணிடுறாங்க. ஸோ 3 2 5 4 1 6 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம நார்மல் குவிக் சார்ட்டை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ குவிக் சார்ட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேண்டமாக ஷஃபிள் பண்ணுறோம் கொடுக்குற இன்புட்டை, இன்னொரு டெக்னிக்கில் வந்து ரேண்டமாக பைவட் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் குவிக் சார்ட்டை தான் வந்து அதில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் அல்காரிதம் எல்லாமே நீங்கள் வந்து குவிக் சார்ட்டுக்கு என்ன எழுதுறீங்களோ அதே தான் வந்து ரேண்டமைஸ்டு குவிக் சார்ட்டுக்கும் வந்து அல்காரிதமாக வந்து நீங்கள் வந்து எழுதணும். அதில் ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நீங்கள் அந்த அல்காரிதமில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே? ஸோ அப்போ ஷஃப்லிங் அப்படின்றது வந்து என்னவா இருக்குது, இல்லை எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஓகேவா? ஸோ வி கோ ஃபார் செகண்ட் டெக்னிக். ஸோ செகண்ட் டெக்னிக் வந்து என்ன இருக்குது, ரேண்டம்லி அதாவது ரேண்டம் சாய்ஸ் ஆஃப் பைவட். ஸோ அதாவது இன் திஸ் மெத்தட் the pivot element is randomly chosen. ஸோ இந்த மெத்தடில் பைவட் எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணுறோம். அண்டு ரேண்டமாக சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த ரேண்டமாக சூஸ் பண்ண பைவட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் குவிக் சார்ட் மெத்தடில் என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரே வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து நான் கொடுத்துருக்கிற இன்புட் வந்து சார்ட்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு வைங்க. ஸோ 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எப்பயுமே நம்ம பைவட் எலமெண்ட்டுனா ஃபஸ்ட் எலமெண்ட்டோ இல்லை லாஸ்ட் எலமெண்ட்டோ தானே சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா பைவட் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரேண்டமாக ஏதாவது ஒன்றத்தை வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் தான் என்ன பண்ணுன்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த இன்புட்ஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து பைவட் எலமெண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ நான் ரேண்டமாக வந்து 3 வந்து பைவட் எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ இதுதான் வந்து பைவட். இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பைவட் எலமெண்ட்டு 3 வந்து ஃபஸ்ட்டு போயிடும், இந்த 1 வந்து என்ன ஆகிடும், இந்த இடத்துல வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இன்புட்டை தான் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ராசஸ், அதாவது இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நார்மல் குவிக் சார்ட் வந்து அப்ளை பண்ணணும். நார்மல் குவிக் சார்ட் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பைவட் எலமெண்ட்டு, செகண்ட் எலமெண்ட் வந்து ஐஇ, லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஜே. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வந்து ஐயோட கம்பேர் பண்ணணும், அப்புறம் ஜேவோட கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம குவிக் சார்ட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நார்மல் குவிக் சார்ட்டுக்கான வீடியோவும் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதாவது என்னுடைய சேனல்லே இருக்குது. அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆஃப்டர் இப்போ ஒரு சாய்ஸ், அதாவது ஒரு ஐட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்து இதோடைய அவுட்புட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 3ன்றது அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும் இல்லையா? அப்போ தானே அரேவை வந்து 2ஆக வந்து பிரிக்கும் இல்லையா? ஸோ அப்போது இந்த 3 அப்படின்றது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து என்ன ஆகுது, அந்த பைவட் எலமெண்ட் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும். அப்போது இந்த அரேவை வந்து என்ன பண்ணுறோம், 2 சப் அரேவாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 சப் அரேவாக பிரிக்கும் பொழுது லெஃப்ட் சப் அரேல திருப்பி அகெயின் அதே ப்ரொசீஜரை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பைவட் எலமெண்ட் இதுலேயும் வந்து நம்ம ரேண்டமாக தான் எடுக்கணும். அது மாதிரி ரைட்டு சப் அரேவை நம்ம வந்து சால்வ் பண்ணும்பொழுதும் இங்கே 4 5 6ல் ஏதாவது ஒன்றத்தை வந்து நம்ம பைவட் எலமெண்ட்டு ரேண்டமாக எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி நார்மல் குவிக் சார்ட் படி வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ரேண்டமைஸ்டு குவிக் சார்ட்டு. ஓகேவா? ஸோ இதோடைய அல்காரிதம் வந்து பார்த்தோன்னா 3rd யூனிட்டில் வந்து இருக்குது. ஸோ 3rd யூனிட் உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து குவிக் சார்ட்டுக்கான அல்காரிதம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அல்காரிதமுடைய நேம் இருக்கும், அடுத்தது அதோடைய ப்ராப்ளமுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இன்புட் என்ன கொடுப்போம், அவுட்புட் என்ன கொடுப்போம், இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த இடத்துல அந்த ரேண்டம் அப்படின்றத வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் லோ லெஸ் தென் ஹை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ தென் இதுக்கு அடுத்த லைனில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரேண்டமாக பைவட் எலமெண்ட்டை வந்து பிக் பண்ணணும். ஸோ அதனால் ரேண்டம் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரேண்டம் எலமெண்ட்டை நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அதை லோன்னா என்னது, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட பைவட் எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான சூடோ கோட் அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எழுதணும்.
ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து குயிக் சார்ட்டுக்கான அல்காரிதம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட்டுக்கு நீங்கள் அல்காரிதம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து எழுதிட்டு அழகாக வந்து இந்த அல்காரிதமையும் வந்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த 2 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ரேண்டம் ஆஃப் பி, அடுத்த லைனில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் லோ கமா பி, இது மட்டும்தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அவங்களும் வந்து படிச்சுட்டு போகட்டும். ஸோ நாளைக்கு இந்த கொஷின் வந்தது அப்படின்னா நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ.